இன்னைக்கு பாக்கியலட்சுமில நம்ம கோபி சொல்றாரு, எங்க அம்மா குழந்தைகளை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு கோபி சொல்றாரு. நான் வந்து உங்க அம்மா கிட்ட இருந்து உங்களை பிரிச்சுட்டு போகலையே, நம்ம தனியா இருக்கும்போது நீங்க வந்தீங்க, நம்ம தனியா இருந்தப்பவும் நீங்க இங்க வந்தீங்க, உங்க ஃபேமிலி கூட நீங்களும் இருந்தீங்க, அதே மாதிரி இப்பவும் பண்ணுங்க. உங்களை யார் என்ன சொல்ல போறாங்க? எனக்கு இந்த வீட்டுல இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு கோபி சொல்றாரு. நீங்க இப்படி சொல்றது நடைமுறையில இருக்குது சாத்தியமே இல்ல. ஆனா உங்களுக்கு வேணா சாத்தியமா இருக்கலாம். அது எனக்கு பாக்கியாக்கலாம் ரொம்ப அசிங்கம். பேசும்போது கூட கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம். நீ டக்கு டக்குன்னு முடிவு எடுக்க. யாரு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்காங்க? யாரு யார் முடிவு எடுக்காங்கன்னு பேச ஆரம்பிச்சா அப்புறம் நிறைய பேச வேண்டியது இருக்கும் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. எல்லாம் விட்டுருங்க, நம்ம இப்ப கிளம்புவோம் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. நீயும் மையும் உங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க அப்படின்னு கோபி சொல்றாரு. அது நீங்க நினைச்சுக்கிடலாம். நீயும் மையும் உங்க சந்தோஷமா இல்லையா அப்படின்னு கோபி கேட்காரு. ஒருவேளை நானும் மையும் உங்க சந்தோஷமா இருந்தா ஆனா இந்த வீட்டை பொறுத்த அளவுல நாங்க வேற ஆளுதான் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. எப்ப இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போக போறவங்க தான். நான் இல்ல ராதிகா, நீங்க பேசாதீங்க கோபி, நம்ம இப்ப கிளம்புதோம் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. அதனால அம்மா குழந்தைகளை விட்டு வர முடியாது. அம்மா பசங்க நீயும் முக்கியம் மையும் முக்கியம், எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது கோபி. என்னால யாரையும் விட்டு வர முடியாது, பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை திட்டி விட்டுட்டு பேருதாரு கோபி. பாக்கியா வந்து மையுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மையு வந்து அமைதியாவே இருக்காங்க. என்ன, நான் எவ்வளவு பெரிய ஆக்ஷன் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கேட்காம என்ன சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பாக்கியா கேட்காங்க. அது இல்லை ஆண்டி, நான் வேற யோசனையில இருக்கேன் அப்படின்னு மையு சொல்றாங்க. வேற என்ன யோசனை? அங்க இங்க இருந்து கிளம்ப போறோமா? நிஜமாவே கிளம்புதமா ஆண்டி அப்படின்னு மையு கேட்காங்க. கிளம்பி தானே ஆகணும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இருக்க முடியாதுல்ல அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இங்க இருந்து போனா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு மையு சொல்றாங்க. நீ உங்க மம்மி உங்க டேடி எப்படி நீ உங்க மம்மி உங்க டேடி நீங்க 3 பேரும் எப்படி தனியா இருந்து சந்தோஷமா இருந்தீங்கல்ல, அதே மாதிரி தான் இனிமேலும் இருக்கணும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அப்படி இருக்கிறது தான் உங்க 3 பேருக்கும் நல்லது. நீ இங்க இருந்து போனாதான் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் மையு குட்டி. இங்க இருந்து போனா உங்களை பார்க்க முடியுமா ஆண்டி அப்படின்னு மையு கேட்காங்க. அதனால என்ன, தாராளமே என்ன பார்க்கலாமே. எனக்கு எப்போ என்ன பார்க்கணும்னு தோணுதோ நீ இங்க வரலாம், என் கூட இருக்கலாம், என்ன வந்து நீ பார்க்கலாம். மாதிரி எனக்கு வந்து ஒன்னு பார்க்கணும்னு தோணுதோ அப்போ உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பாப்பேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எனக்கு எதுவும் சொல்லணும் இல்ல, நீ நல்ல பொண்ணு, எல்லாரோடையும் கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கிட்ட, எல்லாரோடையும் அனுசரிச்சு போற, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. நீ எப்பவுமே இப்படிதான் இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நீ உன் மம்மியை நீ நல்லா பாத்துக்கிடணும், எப்பவுமே சாமி கிட்ட வேண்டும் போது உனக்காகவும் வேண்டிக்கிடுவேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க ஆண்டி அப்படின்னு மையு சொல்றதா. நீங்க என்ன பாத்துக்கிடணும், கேர் எடுத்துக்கிடணும் அப்படின்னு அவசியமே இல்ல, ஆனா நீங்க என்ன நல்லாவே பாத்துக்கிட்டீங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது பொம்மையை வச்சு விளையாண்டுகிட்டு இருப்ப, அப்போ வந்து நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. ஆனா நீ இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அப்படி நீ இல்ல. ஆனா நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ கிளம்பணும், நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இனியா டான்ஸ் காம்படிஷனுக்கு போகிறதுக்கு எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஹாலில். அதிகாவும் மையும் கிச்சன்ல டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் நான் தெரியலையே அப்படின்னு இனியா சொல்றாங்க. ஜெனி சொல்றாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், 2-3 தடவை பார்க்கவும் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. 3 தடவையும் 2-3 தடவை செக் பண்ணி தான் வச்சோம், ஆனா அங்க போன பிறகு தான் தெரியுது 2-3 பொருளை மிஸ் ஆயிடுச்சு, அதுதான் நான் பார்க்கேன் அப்படின்னு இனியா சொல்றாங்க. இனியா சொல்றாரு, அதனால ஏதாவது பிரச்சனையாச்சா? இல்ல நமக்கு பக்கத்துல இருக்க கடையில போய் வாங்கிட்டோம்ல அப்படின்னு செலியா சொல்றாரு. அதே மாதிரிதான், என்ன தேவைப்பட்டாலும் பக்கத்துல போய் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸ்டெப் வேற மறந்து போதே அப்படின்னு இனியா சொல்றாங்க. ஏற்கனவே 1000 தடவை நீ ஸ்டெப் போட்டு பார்த்துட்ட, அதெல்லாம் உனக்கு மறக்காது, நீ பதட்டப்படாம இரு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. ஈஸ்வரி சும்மையே இருக்க மாட்டாங்க. நீ போட்டியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ராத்திரியே கூட்டிட்டு போகணும்னு நினைக்கா அப்படின்னு ராதிகா பார்த்து பேசுறாங்க. இப்படி இனியா பதட்டப்படாம இருப்பா, அதை பத்தி இப்ப என்ன பேசிக்கிட்டு விடுங்கத்த அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. போனா ஸ்டெப்பு தானா வந்துடும். கோபி வராரு பொக்கையோட, இனியாக்கு கொடுக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. மூடி இருந்துச்சு, உனக்காக திறக்க சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. காம்படிஷன்ல என் குழந்தை நீ தான் ஜெயிக்க போற, டைட்டில் வின் பண்ண வரைக்கும் என் கூட இருந்து என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு இனியா சொல்றாங்க. எங்கேயும் போறது இல்ல, உன் கூடயே நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. பிராமிஸா அப்படிங்காங்க. அதெல்லாம் இல்ல, நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. இதே வந்து பாக்கியா கிட்ட கேட்காங்க, அம்மா எங்க கூட வர போறீங்களா இல்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. நான் ரெஸ்டாரண்ட் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எங்க கொண்டா இருக்குதே உனக்கு பிடிக்காதுல அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. நீ கேட்காங்க, அம்மா டைமுக்கு வந்துடுவேல அப்படிங்காங்க. வந்துடுவேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. வந்து ராதிகா மையோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் ஏதாவது மீட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்காங்க. இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்க, இனிமே தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 2 பேரும் இனியா காம்படிஷனுக்கு போவோம் அப்படின்னு கோபி சொல்றாரு. ஆனா எனக்கு டெஸ்ட் இருக்கே அப்படின்னு மையு சொல்றாங்க. சோ வாட் அப்படிங்காரு கோபி. தானே டெஸ்ட் இருக்கும்போது லீவ் போடக்கூடாது மேம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மையு சொல்றாங்க. நீங்க போயிட்டு வாங்க கோபி, மையு ஸ்கூலுக்கு போட்டு நான் ஆஃபீஸ்க்கு போறேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. லீவுக்கு தான் டெஸ்ட் இருக்கு, லீவ் போட முடியாதுன்னு சொல்றாங்க. நீ ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு லீவ் போடலாம்ல, அப்போ நீ என் கூட வரலாம்ல, நீங்க போயிட்டு வாங்க, நீங்க எல்லாரும் போறீங்கல்ல, நான் எதுக்கு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. அதை கேட்காம நீ வரணும் அப்படின்னு சொல்லி கோபி கட்டாயப்படுத்துறாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, அது நான் வரலன்னு சொல்றதால அவளை விடுடா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா ராதிகா வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தி, அவளும் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காம்படிஷன்ல வின் பண்ணணும் நீ நினைக்கலையா அப்படின்னு கேட்காங்க. நானும் வின் பண்ணணும் தான் நினைக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க.
கோபி வந்து ராதிகாவை வந்தே ஆகணும், நீ போய் கிளம்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ராதிகாவும் கிளம்பி போறாங்க. இனியா வந்து டேடி அவங்களை யார் உங்களுக்கு வர சொன்னா, இப்போ வந்தாங்கன்னா நான் அவங்க கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்பாங்க, நான் என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு இனியா கேட்காங்க. இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்லியிருந்தாரு. வரலன்னு சொல்றதுல நீ ஏன்டா கையை பிடிச்சி இழுக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்காங்க. அவ கூட பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல, அவ வந்தா நான் அவ கூட பேசிக்கிடும்ல, அதுக்கு தான் நான் வர சொன்னேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. பேசிடுவல அப்படின்னு ஈஸ்வரி கேட்காங்க. டேடி நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல அப்படின்னு இனியா கேட்காங்க. நான் போக மாட்டேமா அப்படின்னு கோபி சொல்லிட்டாரு. சரி டைம் ஆயிடுச்சு எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் காம்படிஷனுக்கு வந்திருக்காங்க. ஈஸ்வரி ராதிகாவும் ஒன்னா இருக்காங்க. ஈஸ்வரி வந்து ராதிகா பார்த்து முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற டான்ஸ் ஜோடி டான்ஸ் இப்போ கொஞ்சம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை தானமா அரை மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. பாக்கியா வராங்க. இனியாவை எங்க அப்படின்னு கேட்காங்க எழில் கிட்ட. ஸ்டேஜ் பின்னாடி இருக்காமா அப்படின்னு எழில் சொல்லியிருந்தாரு. காஸ்டியூம்ல சேஞ்ச் பண்ணிட்டாளா அப்படின்னு கேட்காங்க. அதெல்லாம் பண்ணிட்டாமா அப்படின்னு எழில் சொல்றாரு. நீ எல்லாம் ஓகே தானே அப்படின்னு பாக்கியா கேட்காங்க. கேட்கீங்களா ஆண்டி அப்படின்னு ஜெனி கேட்காங்க. வர வழியில ராதிகாவுக்கும் பாட்டிக்கும் முட்டிக்கிடல அப்படின்னு பாக்கியா கேட்காங்க. வேற கார்ல தானே வந்தோம், சோ அதனால முட்டிக்கிடல அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. ஈஸ்வரியும் ராதிகாவும் அப்படி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கோபி அதை பார்த்துருந்தாரு. ராதிகா நீங்க வா, நான் அந்த சைடு வரேன் அப்படின்னு சொல்லி மாத்தி உட்காந்துக்கிட்டாரு. கோபி சீட் சரியில்லை அதாங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்றாரு. கோபி ஆண்டி இப்போ முட்டிக்கிடுச்சு போல் இருக்கு ஆண்டி அப்படின்னு ஆண்டி இப்போ முட்டிக்கிடுச்சு போல் இருக்கு ஆண்டி அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. நிறைய ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. உங்களுடைய வெற்றிக்கு காரணம் யாரு, நீங்க எப்படி இதை கடந்து வந்தீங்க, யாரும் நீங்க இப்ப சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு ஆள் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனியாவா கூப்பிடுதாங்க. நீங்க சொல்லுங்க இனியா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்காங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், டான்ஸ் ஆடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் டான்ஸ் ஆடி காம்படிஷன்ல வின் பண்ணி செலக்ட் ஆகணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. எனக்கு நம்பிக்கை கொடுத்து உன்னால முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணதெல்லாம் என் ஃபேமிலி தான். என்னோட ஃபேமிலிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் என் மொத்த ஃபேமிலி என் கூட நிக்க நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு இனியா சொல்றாங்க. இந்த மூமெண்ட்டை நீங்க வின் பண்ணா அப்புறம் வச்சுக்கலாமே இனியா அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் அம்மா டேடி மட்டுமாவது கூட இருக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, இனியாவோட அப்பா அம்மா ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜெனி போங்க ஆண்டி போங்க அப்படின்னு பாக்கியாவை சொல்லுறாங்க. பாக்கியாவும் போறாங்க. கோபி வந்து ராதிகாவை நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எதுக்கு நான் வரல, நீங்க மட்டும் போனா போதும் கோபி போங்கன்னு ராதிகா சொல்றாங்க. அதை கேட்காம நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு கோபி. ஸ்டேஜுக்கு வந்து நான் வரல கோபி நீங்க போங்க அப்படின்னு ராதிகா எவ்வளவோ சொல்றாங்க. கோபி கேட்கவே மாட்டாரு. ஸ்டேஜ்ல பாக்கியா ஒரு பக்கமும் கோபி ராதிகா ஒரு பக்கமும் இருக்காங்க. இனி அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. கோபி சொல்றாரு, நீ தான் ஜெயிக்க போற அப்படின்னு சொல்றாரு. இன்னமும் அவருக்கு தான் செஞ்ச தப்பு தெரியல. இனியா இவரு உங்க அப்பா இவரு உங்க அம்மா இவங்க யாரு அப்படின்னு கேட்காங்க. இனியா எங்களுக்கெல்லாம் ஒரு அப்பா ஒரு அம்மா தான், உனக்கு என்ன 2 அம்மாவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேலி பண்ணி சிரிக்காங்க. இது என்ன டிஃப்ரெண்டான ஃபேமிலி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இனியாவுக்கு ஒரு மாதிரி ஆயிருது.